கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு 1 7-8 வசனங்கள் பின்வருமாறு கூறுகிறது. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். இங்கே நாம் ஜெபத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, நாம் ஞானமற்றவர்களாக இருக்கிறனால கடவுள்கிட்ட நம்ம கேட்கிறப்ப அவர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். ஞானம் என்றால் என்ன? பாடுகளின் மத்தியிலே நான் எவ்வாறு அணுக வேண்டும், அதை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும். நம்ம பார்த்தோம், நம்ம கேட்கிறப்போ விசுவாசத்தோடு கேட்கணும், சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது. இந்த 7-8 வசனங்களில் நாம் இருமனம் உள்ளவர்களாக கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உயிருள்ள விசுவாசம் என்பது தன் பாதையில் தெளிவுள்ளதாக இருக்கும். தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஒரு தெளிவு உயிருள்ள விசுவாசம் உடைய ஒரு நபருக்கு இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க முடியல. தேர் ஸ்ட்ரகிளிங் டு மேக் எ டெசிஷன். ஏன்னா எப்பொழுதுமே இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இதை செஞ்சால் எதை நடக்கும், நம்ம மனசில் நிறைய காரியங்கள் ஓடிட்டே இருக்குது. we are not able to make a clear decision. ஏன்னா பல வேளைகளில் நம்முடைய கண்கள் சூழ்நிலைகளின் மீது தான் பதிந்திருக்குதே தவிர கடவுளின் மீது பதிந்தில்லை. இங்கே ஏன் யாக்கோபு இப்படி சொல்கிறார்? அவன் கடவுளிடத்துலேருந்து ஒன்றும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கான காரணம் ஒன்று, இவனுடைய பிரச்சனை கடவுளுடைய பதில் அல்ல. இவன் ஜெபம் கடவுள் எனக்கு கொடுக்குற பதில் அல்ல. இவனுடைய பிரச்சனை கடவுளுடைய கேரக்டரே இவனும் நம்ப கிடையாது. இவன் கடவுள் நல்லவரா அப்படிங்கிறதுல இவனுக்கு சந்தேகம் இருக்குது. இரண்டாவது, கடவுளுடைய வழிகள் நடைமுறையா, இஸ் இட் ப்ராக்டிக்கல்? கடவுள் இதை சொல்கிறார்ப்பா, இதை செஞ்சால் இதனால் நன்மை கிடைக்குமா? ஆண்டவர் சொல்லியிருக்கார், உன்னுடைய சத்துருவுக்கு நீ நன்மை செய், உனக்கு தீமை செய்கிறவனுக்கு நீ நன்மை செய். நம்முடைய பிரச்சனை கடவுள் சொல்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்போ கடவுள் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலே நாம் தேவ ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. இப்போ விசுவாசம் இல்லாமல் அந்த தேவ ஞானம் நமக்கு கிடைக்காது. அதுதான் இங்கே யாக்கோபு சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேருடைய பிரச்சனை என்னதுங்க, தே டோன்ட் ட்ரஸ்ட் காட் கம்ப்ளீட்லி. கடவுள் மேலே முழுமையான நம்பிக்கையை வைப்பதில்லை. we have only a confessional faith, not a faith with conviction. அது அறிக்கையிடுறோம், கடவுள் நல்லவர், பைபிள் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லி நம்ம அறிக்கையிடுறோம். ஆனால் அந்த அறிக்கையின்படி நாம் வாழ்கிறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய அறிக்கைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அதனால தான் இங்கே யாக்கோபு சொல்கிறாரு, அப்படி கடவுள் மீது ஆழமான விசுவாசம் இல்லாதவன் கடவுளுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்வது சாத்தியமே இல்லை. அப்படி அவனுக்கு அந்த ஞானம் கிடைத்தாலும் அது அவனுக்கு பிரயோஜனம் இல்லை. அவனுடைய கையில் கடவுளுடைய வசனம் இருக்குது, அதை படிக்கிறான், அது என்ன சொல்லுதுன்னு அவனால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அதனால் என்ன பயன்? அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா அவன் என்ன செய்வதென்று தெளிவற்றவனாக இருக்கிறான். இந்த உலகம் சொல்கிற மாதிரி போகணுமா, கடவுள் சொல்கிற மாதிரி போகணுமா? கடவுளுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனைப்படி நடக்கணுமா, இல்லை தன்னுடைய அவிசுவாச நண்பர்களுடைய ஆலோசனைகளின்படி நடக்கணுமா? இது ரெண்டையும் குறித்து அவன் யோசிச்சு கடைசியில் ஒன்றும் செய்யாமல் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிலையற்றவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட நிலையற்ற மனிதர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்குதுங்க? ஒரு சடங்காச்சாரமாக இருக்குது. த ப்ரேயர் ஆஃப் அ பர்சன் ஹூ டவுட்ஸ் காட் இஸ் ஒன்லி அ ரிச்சுவல். அவன் டெய்லி ஜெபம் பண்ணுறான், ஆனால் அவனால் கடவுளுக்குள்ளாக வளர முடியவில்லை. அவனால் கடவுளை தன்னுடைய வாழ்க்கையில் உணர முடியவில்லை. தெர் இஸ் நோ டைனமிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹிம் அண்ட் காட் because his prayer is only a ritual. His prayer is not helping him to grow in faith in the character of God. கர்த்தருடைய குணாதிசயங்களை அறிந்து கர்த்தரை நம்பி கர்த்தருக்குள்ளாக அவனால் ஆழமாக வளரவே முடியல. ஏன்னா இவனுடைய ஜபங்கிறது என்ன அப்படின்னா, நான் கேட்கறத கடவுள் எனக்கு கொடுக்கணும், கடவுள் சொல்கிறத நான் செய்ய போகிறேன், ஆண்டவரே அதை செய்யக்கூடிய ஒரு விருப்பத்தையும் அதை செய்யக்கூடிய ஒரு இருதயத்தையும் எனக்கு தாங்க நீங்கள் கேட்கறது கிடையாது. மாறாக கடவுள் நான் சொல்கிறத செய்யணும். அதனால் அவனுக்கு கடவுளுக்குள்ளாக அந்த உறவிலே அவன் வளருவதில்லை. அவனுக்கு கடவுள் பதில் கொடுத்தாலும் அந்த பதிலை அவன் ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாக இருப்பதினாலே அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்வதில்லை. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் we have always choices. ஆதாம் ஏவாளுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தது. சாத்தானுடைய பேச்சை கேட்டு அந்த கனியை சாப்பிடலாம், இல்லை கடவுளிடத்தில் போய் சரணடையலாம். they choose the wrong thing. பல வேளைகளில் மனிதர்கள் எது சரியில்லையோ அதையே நம்ம தெரிந்து கொள்கிறோம். தேவன்
தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நாம் முடிவெடுக்காமல் நம்முடைய விருப்பங்களின்படி நாம் முடிவெடுப்பதனால் நாம் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்வதில்லை. நம்ம ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அப்போ கடவுள் நமக்கு ஞானத்தை கொடுப்பார், என்ன செய்யலாம் என்று நமக்கு அறிவுறுத்துவார். அப்படி கர்த்தர் என்ன செய்யலாம் என்று நமக்கு அறிவுறுத்தும் போது கர்த்தருடைய பாதையில் செல்ல நாம் தயங்கக்கூடாது. கர்த்தருடைய பாதையிலையும் அதே போல் இந்த உலகத்தின் பாதையிலையும் ஒரே சமயத்தில் நம்மளால் பயணிக்க முடியாது. 2 எஜமான்களுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. இப்போ நம்ம கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நாம் கேட்கிற யாவையும் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனால் நாம் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்காத போது நாம் அவரிடத்திலிருந்து ஒன்றையும் பெற்றுக்கொள்வதில்லை. தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை நம்முடைய இருதயத்தில் விதைப்பாராக. ஆமேன்.